இருதயங்களை தாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்வாராக. உபாகமம் 8வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் சத்தமாய் வாசிக்க கேட்போம். உபாகமம் 8, 17, 18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு தருகிறவர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது ஆண்டவரே பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் வெளிப்பட கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்லா கவனிங்க. தொடர்ந்து இந்த பணம் என்கிற தலைப்பில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வாரங்களாக அநேக காரியங்களை ஆழமாய் நம்முடைய கண்கள் திறக்கும் வண்ணமாக ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த பண காரியத்தை குறித்து நம் மத்தியில் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வசனங்களை கொண்டு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட இந்த பணத்தை குறித்து, பணத்தை கையாளுதலை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியத்தினுடைய ஆதார வசனமாக நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த பணத்தை கையாளுதலில் அநேக காரியங்களை பார்த்தோம். பணத்தை எப்படியெல்லாம், பணத்தை குறித்தான கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்க கூடாது, பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும், கடனை எப்படி கையாள வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வருவது போன்ற அநேக காரியங்களை பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய பொருளாதார பஞ்சத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது என்று கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்களை ஆழமாய் படிக்கவோ, நம்முடைய ஞானத்தில் நம் வளர, பண காரியங்களில் நாம் தெளிவடைய தேவ ஆவியானவர் நமக்கு கடந்த வாரத்தில் கிரியை செய்திருக்கிறார். அதில் இந்த பணத்தை கையாளுகிற விதத்தில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்முடைய பொருளாதாரத்தினால், நம்முடைய பணத்தினால் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்முடைய பொருளாதாரத்தினால் அல்லது பணத்தினால் கர்த்தரை கனம் பண்ணுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்தன் எழுதும் போது எழுதுகிறார், இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுது, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கையின் பிரயாசத்தை உபாகமம் 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். நம்முடைய கையின் சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, தேவன்தான் நாம் சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் தான் நாம் சம்பாதிக்கிறதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ தேவன் கொடுக்கிற அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை இந்த பூமியில அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் நாம் கொடுக்கும் பொழுது அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். we honor God. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிட்டு என்ன பண்ணுறோம், வாங்க உள்ளே வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபியை கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவோம், அவங்கள ஹானர் பண்ணுறது. நீங்கள் வரவங்கள கேட்லேயே நிற்க வச்சு பேசி அப்படியே துரத்துவீங்க அப்படின்னா அவங்கள டிஸ்ஆனர் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய சபைக்கு கூட சில விசேஷ விருந்தினர்கள் வரும் பொழுது, சில ஊழியர்களை அழைக்கும் பொழுது அவங்கள என்ன பண்ணுறோம், அவர்களுக்கு சால்வை கொடுக்குறோம், அல்லது பொக்கே கொடுக்குறோம், அல்லது புத்தகங்களை பரிசாக கொடுக்குறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களை கனம் பண்ணுகிறோம். அவர்களை என்ன பண்ணுறோம், கனம் பண்ணுறோம். அப்போ அதே போல தான் தேவனை நாம் கனம் பண்ணுகிறதான வழிகளில் ஒரு வழி என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கென்று நாமே அனுபவிக்காமல் தேவனுக்கு அதில் ஒரு பகுதியை கொடுப்பது தான்
கர்த்தரை கனம் பண்ணுவதாய் இருக்கிறது. நம்முடைய பணத்தை கொண்டு கர்த்தரை கனம் பண்ணுவதாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுலயும் பக்தன் நீங்க எழுதுறாரு, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு பிரமாணமே இருந்தது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய அது மிருக ஜீவன்களாக இருக்கலாம், அல்லது நிலத்துல விளைகிற பயிர்களாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் அதனுடைய முதற்கனியை, முதல்ல காய்க்கிற அந்த காயை, முதல்ல போடுற அந்த குட்டியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அதுதான் இந்த இடத்துல பக்தன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இந்த இடத்துல பேசுகிறார், உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும். அப்போ முதல் பலன் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்துல விதைக்கிறான், அது வளர்ந்து அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டுனா கனி கொடுக்கும். முதல்ல ஒரு கனி வந்த உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, நான் விதைச்சேன், நான் நீர் பாய்ச்சினேன், ஆனா இது கனி வருவதற்காக உதவி செய்கிறது யாருன்னு சொல்லிக்கிட்டா கர்த்தர் தான். அல்லேலூயா. பவுல் எழுதுறார் இல்லையா, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தரே. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய முதல் கனியை ஏன் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, ஏன்னா அவன் தன்னுடைய முதல் பகுதியை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவன் எதை அக்னாலேஜ் பண்றான், தேவன்தான் நான் செய்த இந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே முதல் பங்கு அவருக்கு போய் சேர வேண்டும். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம் தேவனுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நாம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய பணத்தை நாம் மாத்திரமே அனுபவிக்காமல், நம்முடைய சுயநலத்துக்காக மாத்திரமே நாம் அனுபவிக்காமல், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் கொடுக்கும் பொழுது, விதைக்கும் பொழுது நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம், நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். என்ன நன்றியை தெரிவிக்கிறோம்? ஆண்டவரே, நீங்க தான் இதை எனக்கு கொடுத்தீங்க. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் தான் இதை எங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறீங்க, ஆகவே உமக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுடைய பொருளாதாரத்தை உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க, நீங்க யாத்திராகமம் 23வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், யாத்திராகமம் 23வது அதிகாரம் 14வது 15வது வசனம். அந்த வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்தில் 3 தரம் எனக்கு, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மிக முக்கியமான ஒரு 3 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி, எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு பிரமாணம். இது ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்னா, இஸ்ரவேலில் ஆண் மக்கள் அனைவரும், இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மிக முக்கியமான 3 பண்டிகைகளுக்கு அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். தேவனுடைய ஆலயம், அதுக்கு முன்பது ஆசரிப்பு கூடாரம், அங்கே வர வேண்டும். வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கர்த்தரை அந்த இடத்துல தொழுது கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த 3 பண்டிகைகளுக்கு வரக்கூடிய மனிதர்கள் யாரும் என்ன பண்ண வேணாம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வெறுமையாய் என்னுடைய சமூகத்திற்கு வர வேண்டாம். யாரும் வெறுமையா என்னுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் உங்களால் இயன்றதை என்ன பண்ணுங்கன்னா கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தில், என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி, ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் புசிக்கும்படி, ஆலயத்தினுடைய மற்ற தேவைகளுக்காக நீ வெறும் கையோடு வராத, உன்னால் இயன்றதை கொண்டு வந்து அங்கே பலியை செலுத்தி, அங்கே உன்னுடைய காணிக்கைகளை கொடுத்து என்னை ஆராதிக்க என்னுடைய சமூகத்திற்கு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கவனிங்க, இந்த பகுதியாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும். புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தின் முதல் வசனம் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், வாரத்தின் முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும்,
தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இப்போ பிலிப்பியர் 4வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் அங்க 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மன்னிக்கணும், 16 வாசிக்க கேட்போம். நான் தெசலோனிக்கேவில் இருந்து 18வது வசனம், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கு. உங்களால் அனுப்பப்பட்டவைகளே சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகும் எப்பாப்ராதீத்துவின் கையிலே வரப்பட்டி கொண்டபடியால் நாம் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? வாரத்தின் முதலாம் நாள் தோறும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களால இயன்றதை சேர்த்து வைத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா கொடுங்கள், ஆயத்தமா வைத்துக் கொள்ளுங்க. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த பணங்கள் உதவியா இருக்கும். பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிலிப்பு பட்டணத்தார் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு காணிக்கைகளை கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வண்ணமாக அவர் திரும்ப எழுதுகிற ஒரு புத்தகம் தான், நிருபம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். அதில் அவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைச்சதுப்பா, நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன், பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன். நீங்கள் கொடுத்தவைகளை தேவனுக்கு பிரியமான பலியாக கர்த்தர் என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொண்டார். அவங்க என்ன காரியங்கள்லாம் கொடுத்தாங்க? பணங்களை கொடுத்துருக்கலாம், அல்லது உடைகளை கொடுத்துருக்கலாம் காணிக்கையாக. அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பவுல் சொல்றாரு, நீங்கள் அனுப்பினதை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன். அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது பிரியமான தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ கவனிங்க, என்ன சொல்ல வரேன்? பழைய ஏற்பாட்டிலையாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது அது எதை குறிக்கிறது? நாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே என்னுடைய வருமானத்தினுடைய முதல் பகுதியை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஒன்று. அடுத்தபடியாக நான் கொடுப்பது என்பது இட்ஸ் a பார்ட் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையின் ஒரு பகுதி தான் இந்த காணிக்கை கொடுப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆஃபரிங் இஸ் த பார்ட் ஆஃப் வர்ஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறோம், பாடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இதை போலவே கர்த்தரை ஆராதிப்பதற்கான விதங்களில் ஒன்று எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுப்பது. கர்த்தருக்கும் கொடுப்பதும் ஒரு விதமான ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துக்கு என்னை ஆராதிக்கிறதுக்கு நீ வரும் பொழுது நீ என்ன பண்ணாதன்னா வெறுங்கையா வராத, உன்னால இயன்றதை. பவுல் சொல்றாரு, உங்களால அவனவன் தன் தன் திராணிக்கு தக்கதாக இயன்றதை சேர்த்து வைத்து கொண்டு வந்து என்ன பண்ண கடவன்? கர்த்தருக்காக கொடுக்க கடவன். அப்போ தேவனை ஆராதிப்பதற்கு நாம் வரும் பொழுது இந்த காணிக்கை கொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்முடைய தொழுகையின் ஒரு பகுதி. அது ஆமென், அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அப்போ வெறும் கையா வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாரு, என் கையில் ஒன்றுமே இல்லை, அப்போது நான் சபைக்கு வரக்கூடாதா அப்படின்னு சில நேரத்தில் உங்களுடைய இருதயங்களில் கேள்வி வரலாம். நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, கர்த்தர் நம்ம யாரையுமே ஒன்றுமே இல்லாமல் விடவே மாட்டார். ஏதாவது கொடுத்துருப்பாரு. நம்மால் இயன்றதை சிறுகவோ அல்லது பெருகவோ கொண்டு வந்து கர்த்தருக்கு விதைங்க. ஒருவேளை சுத்தமாக இல்லை பிரதர், சுத்தமாக கொஞ்சம் எதுவுமே இல்லை, ரொம்ப வறட்சி, ரொம்ப பயங்கரமான பஞ்சத்தில் இருக்கிறோம், பரவாயில்ல, வாங்க கர்த்தருடைய ஆலயத்தில் உட்காருங்க, கர்த்தருடைய வசனங்களை கேளுங்க, விடுதலை கிடைக்கும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதன் பின்பு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த பின்பு வரும் பொழுது வெறும் கையா வராதீங்க. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த காணிக்கை என்பது நம்முடைய ஆராதனையின் ஒரு பகுதி என்று நான் சொன்னேன். அப்போ இந்த காணிக்கை பணங்களை எல்லாம் தேவன் அவர் என்ன ஆராதனையின் ஒரு பகுதின்னா என்ன பண்ணுவார்? கர்த்தர் இந்த காணிக்கையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாரா? கடிச்சு மென்று பிரெட்டு தின்ற மாதிரியா தின்னுவாரா? இல்லை, அந்த பணங்களை எல்லாம் ஆண்டவர் பேங்க்கில் போட்டு என்ன பண்ணுவார்? சேர்த்து வச்சு ஏதாவது பண்ண போகிறாரா? பெரிய பரலோகம் ஏதாவது கட்ட போகிறாரா? இல்லை பரலோகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரா? இன்னும் ஒரு 4 ரூம் கட்டுவோம் பரலோகத்தில், என்னுடைய பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஏசி போடணும், அதனால் ஏசி வாங்கணும், அப்படி சேர்த்து வைக்க போகிறாரா? ஒன்றும் கிடையாது. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, பக்தன் எழுதும் போது எழுதினார் சங்கீதத்தில், ஆண்டவரே என்னுடைய பணம் உமக்கு தேவையில்லை, ஆனால்
இந்த பூமியில பரிசுத்தவான்களுக்கு, உம்முடைய ராஜ்யத்துக்கு அது தேவையா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நல்ல கவனிங்க, தேவன் அவருடைய சமூகத்துக்கு ஜனங்கள் வெறுங்கையாய் வர வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் அப்போஸ்தலன் உங்களால் இயன்றதை கர்த்தருக்கு என்று கொடுங்கள் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் தேவன் தசமபாகம் என்கிற ஒரு ரூல் வச்சிருந்தார், ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார். அதன்படி 10% கொடுக்க வேண்டும். நான் பின்னாடி அதை குறித்து தெளிவாக நான் பேசுவேன் முதல் குறிப்பில். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கவனிங்க, அப்போ ஏன் இந்த காணிக்கை பணங்களை கர்த்தர் மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், கேட்கிறார்? நான் முன்னாடியே சொன்னேன், அது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இருக்கிறது, அது ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வேலைகள் இந்த பூமியில நடைபெறும்படியாய் பணங்கள் அவசியமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பலிகளையும் தானியங்களையும் கொண்டு வர சொன்னார், பணங்களையும் கொண்டு வர சொன்னார். ஜனங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பலிகள், அந்த தானியங்கள் அல்லது அந்த பணங்களை என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 காரியத்துக்காக பயன்படுத்தினாங்க. முதலாவது, அது பலியாக இருந்தாலும் சரி, அல்லது தானியமாக இருந்தாலும் சரி, அல்லது பணங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய முதல் பகுதி எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுக்குரியது தேவனுக்கு போயிடும். தேவனுக்கு பலி செலுத்திடுவாங்க, பலிபீடத்தில் எரிச்சிருவாங்க, அது புகையாக எழும்பி மேலே போகும். அதை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா சுகந்த வாசனையாக முகர்றாரு, அக்னாலேஜ் பண்ணுறாரு. நீ எனக்கு, நான் உனக்கு கொடுத்தேன், நீ எனக்கு கொடுத்துருக்குற. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்திருந்தார். இந்த லேவி கோத்திரத்தார் வேற எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அவங்க கர்த்தருக்கான ஊழியம் மாத்திரம்தான் செய்யணும். ஆசாரிய, அந்த லேவி கோத்திரத்தில் ஆசாரிய குடும்பம், ஆரோனுடைய குடும்பத்தை தெரிந்து அவர்களையும் ஆசாரியர்களாய் மாற்றுது. அப்போ இவர்களை போஷிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அத்தனை இஸ்ரவேலர்களுக்கும் இருக்கு. அப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய காணிக்கைகள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆடு மாடுகள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய தானியங்கள் முழுமையாய் அவர்களுக்கு போல அதில் ஒரு பகுதி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லேவி கோத்திரத்தாருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கும் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, அது எதுவாக இருந்தாலும் ப்ரீஸ்ட் போர்ஷன் ஒரு பகுதியே இருக்கு. அப்படின்னா என்னன்னா நிறைய வசனங்கள் இருக்கு, நான் காட்டினேன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதுவே ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஆகிடும். ஆசாரியர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கவனிங்க, எதுவாக இருந்தாலுமே, அதாவது பாவ நிவாரண பலியா இருக்கலாம், குற்ற நிவாரண பலியா இருக்கலாம், சமாதான பலியா இருக்கலாம், முதல் காணிக்கை கொண்டு வராங்க இல்லையா, முதல் கனி, அல்லது தசமபாகமாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், எந்த ஒரு இன்னும் அல்டிமேட்டா சொல்லணும்னா இந்த லேவியர்களுக்கு சொந்த நிலமே கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா, இஸ்ரவேல் ஜனங்க 12 கோத்திரத்தார் சுதந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா, தேசம், கானான் தேசம். அதுல ஒவ்வொரு கோத்திரத்துல ஒரு பகுதியை லேவியர்களுக்கு கொடுத்துடணும். ஆமென். அப்ப கவனிங்கன்னா, நிலத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆசாரியர்களுக்கு ஒரு பாகத்தை பழைய ஏற்பாட்டில் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த காணிக்கைகள் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தின் விரிவாக்கத்திற்காக பழைய ஏற்பாட்டிலையும் காணிக்கை ஏன் வாங்கப்பட்டது, தசம பாகங்களை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய மற்ற சீர்திருத்த வேலைகள் அல்லது ஆலயத்துக்கு வாங்க வேண்டிய காரியங்கள், சீர்படுத்த வேண்டிய காரியங்கள், இவைகளை எல்லாம் செய்வதற்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காணிக்கைகளை பயன்படுத்தினார்கள். 2. மூன்றாவது, பழைய ஏற்பாட்டு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்கள் போஷிக்கப்படுவதற்காக பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்ல நீங்க இதே 3 பிரமாணம் தான், இதே 3 காரியம், இதே 3 காரணத்துக்காகவும் தான் புதிய ஏற்பாட்டிலையும் காணிக்கைகள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். முதல் பகுதி அது என்ன பண்ணுது, அந்த நம்ம கொடுக்குற இந்த பணங்களை எல்லாம் ஆண்டவர் இரவோடு இரவா கடிச்சு சாப்பிட்டு போகிறது கிடையாது. கரையான் அரைக்கிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ண போகிறது இல்லை, சாப்பிட போகிறதில்ல. 500 ரூபாய் நோட்டு நல்லா டேஸ்டாகவே இல்லை, 2000 ரூபாய் நோட்டு தான் டேஸ்ட்டாக இருக்குது, 100 ரூபாய் நோட்டு டேஸ்டாகவே இல்லை, அப்படிலாம் ஆண்டவர் பார்க்க போகிறது இல்லை. அந்த பணங்கள் முதலாவது ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஒன்று. ரெண்டாவது, ஊழியத்தின் விரிவாக்கத்திற்காக
இயேசு கிறிஸ்துவை குறித்தான சுவிசேஷம் இன்னும் போய் சேர வேண்டுமானால், இன்னும் கைப்பிரதிகள் அச்சிடப்பட வேண்டுமானால், அல்லது புத்தகங்களை வாங்கி அநேகருக்கு விநியோகித்து ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால், ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வாங்கி தெருவில் நின்று பிரசங்கிக்க வேண்டுமானால், ஊழியம் செய்வதற்கு ஒரு 10 பேர் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டுமானால், வேற எந்த ஊழியம் நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அங்கே என்ன தேவைப்படுதுன்னா பணம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த பணங்கள் முதலாவது ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் போஷிக்கப்படவும், இரண்டாவது தேவனுடைய ஊழியம் அது பெருகவும் விரிவாக்கம் அடையவும், மூன்றாவது தேவையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தர்ம சகாயமாக தான தர்மங்கள் செய்யவும் இந்த காணிக்கைகள் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ காணிக்கை, நம்ம போடுற காணிக்கை எங்க போகுது? பழைய ஏற்பாட்டில் சில காணிக்கைகளை பலிகளை எரிச்சாங்க, பலிபிடத்தில் போட்டு எரிச்சாங்க, அது சுகந்த வாசனையா மேலே போச்சு. அதை தவிர்த்துட்டு இந்த 3 காரியங்களுக்காக கர்த்தர் பலிகளையும் காணிக்கைகளையும் என்ன பண்ணார்னா அங்கீகரித்து அதை 3ஆக பிரித்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்க அதை தவறும்போது அதை பாவமாக கர்த்தர் என்ன பண்ணார்னா கருதினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம ஏன் கொடுக்குறோம்? நம்ம கொடுக்குற பணங்கள், காணிக்கையாக கொடுக்குற பணங்கள் எங்கே போகுது? நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறது என்னன்னா, நம்ம கொடுக்குற காணிக்கை எல்லாமே பாஸ்டே எடுத்துக்கிறாங்க, பாஸ்டே சாப்பிட்டுறாங்க. இந்த ஊழியத்திலிருந்து எல்லா ஊழியத்திலையுமே கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. நல்லா கவனிங்க, எல்லா ஊழியங்களையும் அப்படி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறது உண்மைதான். பணத்துக்காகவே ஊழியம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுடைய வயிறு தேவன், அவங்களுடைய வயிறு. இது யார் காலத்தில்? பவுல் காலத்திலே இருந்தாங்களாம். பவுலே சொல்றார் என்னன்னா, பணத்துக்காக வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கமே பணம் தான். எப்படியாகிலும் ஒரு குடும்பத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் என்ன வேலை செய்கிறாங்க? கவர்மெண்ட் வேலையா? அப்போ என்ன பண்ணணும்? இவங்க கிட்ட இருந்து நிறையா பிடுங்கணும். ப்ரைவேட் வேலையாகவே இருந்தாலும் நல்லா சொத்துக்காராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்தும் நிறையா பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கள் புடுங்கக்கூடியவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பணங்களை புடுங்கக்கூடியவர்கள். ஒரு மனுஷனை அவங்க குறி வச்சுட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறாங்களா? கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. தேடி தேடி வருவாங்க. நீங்கள் வசதி படைச்சவங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் நல்ல அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, அல்லது உங்களுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை விடவே மாட்டாங்க. அடிக்கடிக்கு கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, வந்து உங்களை சந்திப்பாங்க, எல்லா காரியங்களையும் செய்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது பிரதர், நீங்கள் ஸ்பான்சர் எடுத்துக்கோங்க. ஒரு 10,000 தேவைப்படுது, ஸ்பான்சர் எடுத்துக்கோங்க. பிடுங்கிடுவாங்க. சபைக்கு கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க? தனிப்பட்ட விதத்தில் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா சிலருக்குலாம் ஊழியமே கிடையாது. சிலருக்குலாம் இன்னைக்கு ஊழியமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யூடியூப்பில் வந்தாலும் சரி, டிவியில் வந்தாலும் சரி, சபையும் இல்லை, சுவிசேஷ ஊழியமும் இல்லை, ஒரு ஜபஸ்தலமும் எதுவும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? கீழே கொட்டையாக எழுத்துக்கள் போடுறாங்க, உங்களுடைய காணிக்கைகளை அனுப்ப ஜிபே நம்பரு, பேடிஎம் நம்பரு, என்னென்னவோ போடுறோம், நமக்கு ஒன்றும் புரியல. கவனிங்க, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் கொடுப்பது, சிலர் அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது உண்மைதான். கிறிஸ்தவத்தில் அது இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம போய் அதில் என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்து விழக்கூடாது. கண்ட இடங்களுக்கு நம்முடைய பணங்களை அனுப்பி தேவையற்ற இடங்களுக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏமாறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப எங்க பணங்களை கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தின் 9வது வசனம். மல்கியா 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பண்டக சாலைக்கு, என்னுடைய ஆலயத்துக்கு உங்களுடைய ஆகாரத்தை கொண்டு வாங்க, உங்களுடைய காணிக்கைகளை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. புதிய ஏற்பாட்டில் எது ஆலயம்? சபை. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. கலாத்தியர் நீங்கள் வருவீர்களானால் கலாத்தியர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம்.
6வது அதிகாரத்தின் 6வது வசனம். மேலும் திருவசனத்தினால் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கவனிச்சிங்களா? அப்போ கவனிங்க, நம்ம எங்க நம்முடைய பணங்களை கொண்டு வரணும், எங்க காணிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் எந்த சபையில ஞான போதனைகளை அடைகிறோம், எந்த சபையில நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது, எந்த சபையில நமக்காக ஜெபிக்கிறாங்க, எந்த சபையில நாம் அங்கத்தினராக இருந்து பக்தி விருத்தி அடைகிறோம், எந்த சபையில நாம் தேவனை ஆராதிக்கிறோம், எந்த சபையில நாம திருவிருந்து எடுக்கிறோம், எந்த சபையில நாம் அங்கத்தினராக இருந்து கர்த்தருக்குள்ள அதிகமாய் வளருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, திருவசனத்தினால போதிக்கப்படுகிறவன் போதிக்கிறவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க உங்களுக்கு போதனை கிடைக்குதோ, கர்த்தருடைய வார்த்தை எங்க, ஆலோசனை வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள், சத்திய வசனங்கள், ஜபங்கள், ஆலோசனைகள், சத்திய வசனம் உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பணங்களை விதையுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவியில பார்க்குறோம், எல்லாரும் அனுப்புங்க 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 என்ன ஒன்று, எல்லாருக்கும் 1000 ரூபாவை 100 ரூபாவை பிரித்து இவங்களுக்கு 100 அவங்களுக்கு 100 அவங்களுக்கு 100 அவங்களுக்கு எல்லாருக்கும் 100 அனுப்பிடுறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபைக்கு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பண்டக சாலையில கொண்டு வந்து நம்முடைய தானியங்களை சேர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, நம்ம கொடுக்கிறோம், கொடுப்பது கர்த்தரை ஆராதிப்பதில் ஒரு பகுதியாக இருக்குது. கொடுக்கிறது கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் கொடுக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பதிவு செய்கிறார், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். நான் கூட இதை அந்த அளவுக்கு கவனிச்சதில்லை. கடந்த ஒரு 2-3 நாட்களாக இதை குறித்து வேதத்திலிருந்து சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமான குறிப்புகளை எடுக்கிறதுக்காக ஆழமாக படிக்கும் போது தான் ஒரு காரியத்தை நானே கவனிக்கிறேன். நம்முடைய சபையில் ஒரு பழக்கம் இருக்கிறது. நோட்டில் என்ன பண்ணுவாருன்னா, பாஸ்டரு ஒவ்வொரு மாதமும் யாரெல்லாம் காணிக்கை கொடுக்குறீங்க, அவங்களுடைய தசமபாகம் காணிக்கை என்ன, உங்களுடைய காணிக்கை என்ன அப்படின்றது எழுதி வைக்க. எனக்கு ஒரு பழக்கம், நான் தனியாக ஒரு நோட் வச்சுருக்கேன். அந்த நோட் எதுக்குன்னா, சில விசேஷ கூட்டங்கள் நடத்தும் போது சிலர் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னங்க பொறுப்பு எடுத்துக்கிறவங்களே தள்ளாட்ட மாட்டீங்க? நீங்கள் தானே பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. அரிசி வாங்கி தரேன், மல்லிகை பொருள் வாங்கி கொடுக்குறேன், காய்கறி வாங்கி தரேன்னு சொல்லி சாமான் வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிறீங்கல்ல. அவைகளெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நோட்டில் எழுதி வைப்பேன். அதுக்கு தனியாக ஒரு நோட் இருக்குது. அப்புறம் விபிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக விபிஎஸ்க்கு ஒரு நோட். அதில் ஒவ்வொரு வருஷமும் விபிஎஸ்க்கு யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அவைகளெல்லாம் கரெக்டாக கணக்கு எழுதி வச்சுருப்போம். நமக்கு தெரியணும் என்ன வருது, யார் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதை படிக்கும் போது தான் எனக்கே ஒரு காரியம் புரிய வருது. அடடா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் கொடுக்கிறத நம்ம தான் என்ன பண்ணுறோம், அவங்க கர்த்தருக்காக கொடுக்கறத நம்ம எழுதி வைக்க. ஆனால் கர்த்தரே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவைகளை கவனிக்கிறார், தன்னுடைய குறிப்பில் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளலாம், மார்க் 12வது அதிகாரத்தின் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும். அங்கே அநேக பணக்காரங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து காணிக்கை பெட்டில் காணிக்கை போடுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஏழை விதவையான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க கையில் இருந்த 2 காசு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தருடைய காணிக்கை பெட்டில் போடுறாங்க. ஆண்டவர் பாருங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அத்தனை மனிதர்கள் செலுத்தின அந்த காணிக்கையை காட்டிலும் அவர் சொல்கிறாரு, இந்த தாய், இந்த அம்மா ஏழை விதவை அதிகமான காணிக்கை கொடுத்தாங்க, அந்த 2 காசு அதிகமான காணிக்கை கொடுத்தாங்க அப்படின்றார் அவர். அப்போ கவனிங்க, ஆண்டவர் அந்த அம்மா தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கொடுத்த அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கவனித்து அதை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எழுதி வைக்கிறார். காட் ரெக்கார்ட்ஸ் அவர் கிவிங். நம்ம கொடுக்கறது நம்ம கணக்கில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கிடையாது. கர்த்தர் நம்ம என்ன கொடுக்குறோன்றதை அவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும் இது, சரிங்களா? என்னாகாமம் 7வது அதிகாரம் குறித்து கொள்ளுங்க. என்னாகாமம் 7வது அதிகாரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன்.
அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், இருந்தாலும் படிங்க. இப்போ நான் அதனுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பின்பதாக ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா டெடிகேட் பண்ணுறாங்க, பிரதிஷ்டை செய்கிறார்கள். இந்த ஆசாரிப்பு கூடாரன்றது தேவனுடைய ஆலயம், தற்காலிகமான ஒரு ஆலயமாக இருந்தது. திரையில், அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரைச்சீலை துணியில் செஞ்சுருப்பாங்க அதை, சரிங்களா? அப்போ அதை பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த அன்றைய தினத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்கள், தலைவர்கள், அந்த 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? காணிக்கைகளை கொண்டு வருகிறாங்க. கவனிங்க, யூதா கோத்திரத்தின் தலைவர் என்ன காணிக்கையை கொண்டு வந்தாரோ அதே காணிக்கையை தான் ரூபன் கோத்திரத்தின் தலைவரும் கொண்டு வராரு, பென்யாமின் கோத்திரத்தின் தலைவரும் கொண்டு வராரு, செபுலோனும் கொண்டு வராங்க, நப்தலியும், எல்லாம் ஒரே காணிக்கை தான். கவனிக்கிறீங்களா? எல்லாமே ஒரே காணிக்கை தான். இப்போ நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல அட்ரஸ் எழுதுறீங்க அப்படின்னும் போது முதல் இடத்துல அட்ரஸ் எழுதிடுவோம், கீழேயும் அட்ரஸ் வேணும்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? கீழே அட்ரஸ் எழுதுவோமா? என்ன பண்ணுவோம்னா ஆஸ் அபவ் அப்படின்னு போடுவோம். அப்படின்னா அந்த ஆஸ் அபவுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, 2 கோலன். அப்படி போட்டால் மேலே இருக்கிறது அப்படியே அதே தாங்க இங்கேயும். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியும் இல்லையா? ஒரு ஃபோன் நம்பர் எழுதுறீங்க, கீழேயும் அதே ஃபோன் நம்பர் எழுதணும் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று ஆஸ் அபவ்னு போடுவோம், ஆஸ் ஏஎஸ் ஸ்பேஸ் அபவ் ஏபிஓவி அப்படின்னா மேலே இருக்கிறது தான் கீழேயும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு கோலன் போடும், அப்படின்னா மேலே இருக்கிறது தான் கீழேயும். இந்த 7வது அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தார் என்ன கொடுத்தாங்க, அவன் கொடுத்தது தான் இவனும் கொடுத்தான், இவன் கொடுத்தது தான் அடுத்தவனும் கொடுத்தான், 3வது ஆள் கொடுத்தது 4வது ஆளும் கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அந்த அதிகாரத்தை எழுதும்போது எப்படி எழுத வச்சிருக்கிற ஆவியானவர் பாருங்க, அந்த அதிகாரத்தை எழுதும்போது அந்த தேவ மனிதனுக்கு எப்படி எழுத வச்சிருக்கிறார்னா, ஒவ்வொருத்தரும் என்ன கொடுத்தாங்கன்றத தனித்தனியாய் அந்த அதிகாரம் முழுவதுமே எழுதப்பட்டிருக்கிறது. நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்? ஒரு வேதறிஞர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவர் நினைச்சிருந்தா அதை எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, யூதா கோத்திரத்தார் கொடுத்த காணிக்கை அளவின்படியே மற்ற எல்லா கோத்திரத்தாரும் கொடுத்தார்கள். முடிஞ்சு போச்சா? சொல்லுங்க. முடிஞ்சு போச்சா இல்லையா? சொல்லுங்க. ரூபன் கோத்திரத்தார் கொடுத்த, ரூபன் கோத்திரத்தினுடைய பிரபு என்ன காணிக்கையை கொடுத்தானோ அதே காணிக்கையை தான் மற்ற 11 கோத்திரத்தாரும் கொடுத்தார்கள் கர்த்தருக்காகன்றத 2 வசனத்தில் எழுதி அந்த அதிகாரத்தை 2 வசனத்தில் முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரம் போயிட்டே இருக்கும். 12 கோத்திரமும் என்ன கொடுத்தாங்க, கொடுத்ததே தான் கொடுத்தாங்க, ஆனால் என்ன கொடுத்தாங்க அத்தனையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? வேதறிஞர் என்ன எழுதுறாரு? கர்த்தர் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த அதிகாரத்தின் மூலமாக ஒரே வார்த்தையில் எல்லாருமே ஒரே காணிக்கை தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போகாம கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை சொல்லி அதை தன்னுடைய வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்றால் என்ன காரணம்? நாம் கொடுக்கிற பணங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணக்கில் அவர் எழுதி வைக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், என்ன சொன்னார்னா, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் சீஷனை ஏற்றுக்கொண்டு இந்த சிறியாரில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அவர்கள் அடையாமல் போவதில்லை. மத்தேயு 10:42. மத்தேயு 10:42 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்காம போவது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் கர்த்தர் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார், எழுதி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கறதை யாரும் பார்க்கல, நம்ம கொடுக்கறது பாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம கொடுக்கறது அது எங்க போய் சேருது, நம்ம கொடுக்கறத கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா, அதை கவனிக்கிறாரா இல்லையா, அவருடைய கணக்கில் இருக்கா இல்லையா என்ற எண்ணங்கள்லாம் நமக்கு இருக்கவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கொடுக்குற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென்.
ஏன் கணக்கில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் அதை கணக்கில் வச்சு நமக்கு திரும்ப கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அதை கணக்கில் வச்சு நமக்கு, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சேலஞ்ச் பண்றார், தன்னுடைய ஜனங்களை சேலஞ்ச் பண்றாரு. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரத்துக்கு வருவோமானால், முதல் அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்திலையும் நாம் படித்து பார்ப்போமானால், வாசிங்க முதல் அதிகாரத்தின் 7, 8 ஆகிய வசனங்கள். மல்கியா சரி, என்ன பண்றாங்க இங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு தகாத காணிக்கைகளை கொண்டு வந்தது நிமித்தம் கர்த்தர் திட்டுறார் அவர்களை. ஏன்டா எனக்கு தகாத காணிக்கைகளை கொண்டு வந்தீங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்களை திட்டிட்டு 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சேலஞ்ச் பண்றார். என்ன சேலஞ்ச் பண்றார்? என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதன் கர்த்தரை சோதிக்க கூடாது. வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா, கர்த்தரை மனுஷன் சோதிப்பதற்கு தேவன் என்ன பண்றதுன்னா விரும்புவதில்லை. கிதியோன் சோதிச்சான், ஆனா ஆண்டவர் சரி தேவை நிமித்தம் அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்த சரி எடுத்துக்கிட்டாரு. ஆனா ஒரே ஒரு காரியத்தில் கர்த்தர் சேலஞ்ச் பண்றாரு, என்னை சோதிங்கன்ற, என்னை டெஸ்ட் பண்ணி பாருன்றாரு. சில நேரத்தில் நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, சரி நான் அன்பு உண்மையாலன்றது சோதிச்சு பாரு, அப்பதான் தெரியும், நேரம் வரும்போது தான். அப்ப ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு தம்முடைய ஜனங்களிடத்துல. என்ன சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய தசமபாகங்களை காணிக்கைகளை ஆலயத்தில் கொண்டு வாங்க, அதன் பின்பு நான் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்றதை நீங்க கொடுத்து சோதிச்சு பாருங்கன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுத்து சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு சேலஞ்ச் பண்றாரு, நீங்க கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்றத நீ டெஸ்ட் பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை எல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் கணக்கில் வைக்கிறார். ஏன் கணக்கில் வைக்கிறாரு? நம்ம கொடுக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து, பவுல் எழுதுறார் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ நம்ம கொடுக்கிறத கர்த்தர் கனம் பண்ணி என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எதுக்கு கணக்கில் எழுதி வைக்கிறாரு? திரும்ப நம்மை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிடுறோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் அத்தனையுமே நம்முடையது, என்னுடையது அப்படின்ற எண்ணம் நான் சில நேரத்தில் நமக்கு வந்துடுது பாருங்களேன். அது வரவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா குடுன்றாரு. ஏன் ஆண்டவர் வெறுங்கையா வராதன்றாரு? ஏன் ஆண்டவர் சும்மா வராத குடு அப்படின்னு சொல்றாரு? ஏன் தசமபாகத்தை குடுன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னாரு? ஏன் காணிக்கைகளை குடுன்னு சொல்லி ஆண்டவர் பிரமாணங்களை வச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்ம பணம் பெருக்கும் பொழுது அது என்னுடையது அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துடுது. பொதுவாகவே மனிதர்களுக்கு என்னுடைய பணம், நான் சம்பாதித்த பணம் அப்படின்ற எண்ணம் வந்துடுறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கும் பொழுது தான் உனக்கு ஒரு எண்ணம் வரணும், இது கர்த்தர் கொடுத்தது, அதனால நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், இது அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை எழுதி வைக்கிறாரு கணக்கில், அதற்குரிய பலனை திரும்ப கொடுக்குறாரு. ஆனால் நம்ம கொடுக்காம அதை நமக்கு நாமே வச்சுக்கும் பொழுது என்ன நடக்குது? 11வது வசனம் பாருங்க, அதே அதிகாரத்தில், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வராரு? நீ கொடுத்தீன்னா, நீங்க கொடுக்கறதுனால உன்னுடைய வருமானம் பட்சித்து போகாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பாதுகாப்பேன். அல்லேலூயா. நீங்க கொடுக்கறதுனால உங்களுடைய வருமானம் பட்சித்து போகாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் இதனுடைய
அர்த்தம் என்னன்னா, சில நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு கொடுக்காம சுயநலவாதிகளாய் நமக்கு நாமே வைத்து கொள்ளும் பொழுது அந்த பணங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவையற்ற வழியில் வீணான இடங்களுக்கு போய் சேருகிறது. தேவையற்ற விதங்களில் வீணான காரியங்களுக்கு அல்லது பாவ காரியங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா போயிட்டு சேருது. ஆண்டவர் தான் ஆகாய் 2 போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா பொத்தலான பைகளுக்குள்ளே போடுறீங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் ஓட்டை. ஒரு பக்கம் டேங்கை ஃபில் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, டேங்க்கில் தண்ணியெல்லாம் போகுதுன்ற மாதிரி. ஒரு பக்கம் பணம் வருது, இன்னொரு பக்கம் பணம் எப்படி போகுதுன்னே தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய ஆலயத்துக்கு கொடுத்து பாருங்க, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எங்கே நடக்குது இது? ஆகாயில் சொல்கிறார். இப்போ இங்கே மல்கியாவில் பார்க்குறோம், அதே தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன்னுடைய பணங்கள் பட்சித்து போகாதபடிக்கு உன்னுடைய பணங்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக கொடுக்குறோம். நம்ம கொடுப்பது ஆராதனைன்னு ஒரு பகுதி. பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், சபைக்கு வருவேன், ஆனால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நம்முடைய ஆராதனை முழுமையடையலை. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஆராதனை முழுமையடையலை. ஆராதனையில் ஒரு பார்ட் என்னன்னா கொடுக்கிறது. ஆமென். அப்புறம் பார்க்குறோம், ஆண்டவர் நம் கொடுக்கிறவைகளை கணக்கில் வைக்கிறார். ஆமென். நம் கொடுக்கிறவைகளை கணக்கில் வைத்து அதை திரும்ப கொடுக்கிறாரு. நம்ம கொடுக்காமல் போகும் பொழுது சில வேளைகளில் நம்மை திருத்துவதற்காக, நம் மனம் திரும்புவதற்காக, பண விஷயங்களில் நாம் ஞானவான்களாய் நடந்து கொள்ளும்படியாக என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்ம கொடுக்காம சுயநலவாதிகளாக போகும் பொழுது சிட்சிக்கிறார். சில காரியங்களை அனுப்பி நம்முடைய பணங்களை பட்சிக்கிறார். சிட்சிக்கிறார், பட்சிக்கிறார், பட்சிக்க அனுமதிக்கிறார். அவர் பட்சிக்கிறது இல்லை, பட்சிக்க அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒரு வீணான செலவு அவருடைய அனுமதி இல்லாமல் வர்றதில்லை, ஆனால் அவர் அதை அனுமதிக்கிறாரு. அப்போ கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக நம்ம ஏன் கொடுக்கணும், நம்ம கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றத ரொம்ப எளிமையான விதத்தில் உங்களுக்கு புரியும் வண்ணமாக சில முக்கியமான ஆதார வசனங்களை வைத்து நான் போதித்தேன். தொடர்ந்து ரொம்ப சுருக்கமாக நம்ம எப்படி கொடுக்க வேண்டும், ஹவு ஷுட் வி கிவ். இந்த பிரசங்கத்தை 2 வாரம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இது பெரிய செய்தி. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய செய்தி. 2 நாள் ஒரு 1.5 மணி நேரம் பேசக்கூடிய செய்தி. இப்போ நான் பேசின விஷயத்தை, இது வரைக்கும் பேசின விஷயத்தை இன்னும் டீட்டெயில்டாக வசனங்களை காட்டி ஆழமாக பேசணும். ஆனால் நான் 2த்தையுமே ஒன்றா இணைச்சி ஒரே வாரத்தில் முடிக்கணும். 2 வாரமும் காணிக்கையை பற்றி பேசினா ஜனங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரே வாரத்தில் அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நம்ம கொடுக்க வேண்டும்? முதலாவது, கிவிங் ப்ரொபோர்ஷனேட்லி அப்படின்னா விகிதாச்சாரத்தில் கொடுக்க வேண்டும். எழுதிக்கிறவங்க நீங்கள் எழுதிக்கலாம், விகிதாச்சாரத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்னா கிவிங் ப்ரொபோர்ஷனேட்லி. சரி, ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9:7 வேகமாக எடுத்து படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். போதும். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அந்த வசனத்தினுடைய நடு மைய பகுதி தான் முதல் குறிப்பு. மனதில் நியமித்தபடியே. மனதில், எல்லாம் சொல்லுங்க, மனதில் நியமித்தபடியே. சரி, அதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர்ல ஒரு வசனம் வாசித்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2வது வசனம். நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் தோறும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். கர்த்தருக்கு கொடுக்கறதுக்காகவே சேர்த்து வச்சுட்டு வாங்கன்றார். உங்களால் இயன்றதை சேர்த்து வச்சுட்டு வாங்க அப்படின்றார். சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கவனிங்க, கிவிங் ப்ரொபோர்ஷனேட்லி அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமோ அல்லது ஒவ்வொரு மாதமோ நம்மால் இயன்றதை நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம். அது எந்த விதத்தில் கொடுக்குறோம்னா, விகிதாச்சார விதத்தில். நம்முடைய பணம், சம்பளம் நம்முடைய கைக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே பவுல் சொல்லும்போது நம்முடைய இருதயத்தில் மனதில் ஒரு காரியத்தை நிர்ணயிக்கணும். என்ன நிர்ணயிக்கணும்? நான் கர்த்தருக்கு இத்தனை சதவீதம் என்னுடைய வருமானத்தில் காணிக்கையை கொடுக்க போகிறேன்.
கவனிக்கிறீங்களா? 20,000 சம்பளம் அப்படின்னா அதில் நான் இத்தனை ரூபாயே நான் என்ன பண்ணுறேன்னா கர்த்தருக்காக நான் காணிக்கையாக கொடுக்க போகிறேன் அப்படின்றத நம்முடைய மனதில் ஒரு பர்சன்டேஜ் நியமிக்கணுமா, ஒரு தொகையை நியமிக்கணும். அதுதான் விகிதாச்சார விதம். பழைய ஏற்பாட்டில் இந்த விகிதாச்சார விதத்தை கர்த்தரே கொடுத்திருந்தாரு. அவங்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் விடல, கர்த்தரே வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? தைத். தைத் அப்படின்னா 10th மேத்தமெட்டிக்கல் டேர்ம். அது தைத்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். அப்படின்னா 10%. பழைய ஏற்பாட்டில் ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய 10%, தன்னுடைய வருமானத்தில் இருந்து 10% கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ண வேண்டுமானால் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா இல்லையா? உதாரணத்துக்கு அவங்ககிட்ட 100 ஆடு இருக்குன்னா அதில் 10 ஆடு கர்த்தருக்கு கொடுத்துடணும். ஆமென். அந்த ஆடும் செலக்ட் பண்ணும்போது எப்படின்னா, நல்ல ஆடுங்களா செலக்ட் பண்ணணும். 100 மாடு இருக்குன்னா அதில் 10 மாடு கர்த்தருக்கு கொடுத்துடணும். புரியுதா உங்களுக்கு? இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், தசமபாகம் கொடுப்பது அப்படின்றது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குறேன், தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, தசமபாகம் கொடுப்பது தவறு, புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே தசமபாகம் கொடுங்கன்னு சொல்லி பிரமாணமே இல்லை, வசனம் சொல்லலை, கர்த்தரும் கட்டளை இல்லை, அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் அவங்ககிட்டலாம் நீங்கள் கவரில் தசமபாகம்னு எழுதி ஒரு 10,000 போய் கொடுங்களேன், நிறையா வாங்கிப்பாங்க. சரி, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுங்கன்னும் இல்லை, கொடுக்கக்கூடாதுன்னும் இல்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயினுடைய காலத்தில், கவனிக்கிறீங்களா, மோசேயினுடைய காலத்தில் தசமபாகம் பிரமாணம் கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் பிரமாணம் கிடையாது. தசமபாகம் பிரமாணம் கொடுங்கன்னு கிடையாது, கொடுக்க வேணானோ கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்ற குறிப்பை எபிரேயரில் எழுதுறாரு. சரி, விஷயத்துக்கு வரேன். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் கர்த்தர் சொன்னதுனால கட்டாயமாக 10% அவங்க கொடுத்தாங்க. அது கொடுக்காத போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மல்கியாவில் அவங்கள திட்டுறாரு. நீங்கள் என்ன ஏமாத்துக்காரங்க, நீங்கள் திருடுறீங்க அப்படின்லாம் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை திட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க தசமபாகம் கொடுக்கல, 10% கொடுக்கல. ஆனால் கவனிங்க, பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே, பிரமாணம் மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10% நீங்கள் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்கிறவர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டா, நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் சொல்றோம் இல்லையா, விசுவாசத்தின் தந்தை, அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியனுக்கு தன்னுடைய வருமானத்தின் 10% அவர் கொடுக்கிறார். ஆபிரகாம் இடத்துல மெல்கிசேதேக்கு எனக்கு 10% கொடுன்னு சொல்லி கேட்கல, அல்லது தேவனும் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. பிரமாணம் இல்லாமையே, கட்டளை இல்லாமையே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா 10% மெல்கிசேதேக்கு கொடுக்கிறாரு. ஏன் ஆபிரகாம் கொடுத்தாரு? ஏன் ஆபிரகாம் கொடுத்தாருன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கிறாரு. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை அழைச்சாரு, அவர் என்னை நடத்துறாரு. அன்னைக்கு அது பொதுவாக எல்லா தேசத்தாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தசமபாகம்ன்றது மோசேயின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே நிறைய தேசங்களில் அந்தந்த கடவுள்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜனங்க படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் இதை பார்க்குறாரு. ஓய், ஒன்றும் இல்லாத கடவுளுக்கு இவனுங்க படைக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை அழைத்து என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அழைத்திருக்கிறாரே, அவருக்கு நான் கொடுக்காம இருக்க முடியுமா? என்னுடைய வருமானத்தின் 10th நான் என்ன பண்ணுறேன், தைத்த தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வருமானத்தின் 10% கர்த்தருக்கு கொடுத்தார். யாரும் ஆபிரகாமுக்கு கட்டளையும் கொடுக்கல, பிரமாணமும் கொடுக்கல, விசுவாசத்தில் கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு அப்புறம் வருவோம். ஆபிரகாமுக்கு பின்பதாக ஈசாக்கு, ஈசாக்குக்கு அப்புறம் வெரி குட் யாக்கோபு. யாக்கோபுக்கு யாராவது போதிச்சாங்களா? கிடையாது. யாக்கோபு தன்னுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறார் தேவ சமூகத்தில். என்ன பொருத்தனை செய்கிறாரு? ஆண்டவரே, நான் போயிட்டு மாமா வீட்டிலேருந்து திரும்ப என்னுடைய சொந்த தேசத்துக்கு நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வருமானம் அத்தனையிலையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். யாராவது யாக்கோபுக்கு கட்டளை கொடுத்தாங்களா? நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரே ஒரு குறிப்பு எடுத்து காட்டுங்க. தசமபாகம் கொடுக்க சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை கேட்டார்னு ஒரு குறிப்பு காட்டுங்க. தசமபாகம் கொடுக்க சொல்லி ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசினார்னு ஒரு குறிப்பு காட்டுங்க. குறிப்பு எடுக்க முடியும். ஏன்னா கட்டளை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை.
ஆதியாகமத்தில் பிரமாணமே இன்னும் வரல. யாத்திராகமத்தில் தான் மோசேயின் மூலமாக பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆதியாகமத்தில் பிரமாணமே இல்லாமல் ஆபிரகாம் கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாங்க? விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மோசே காலத்தில் தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் ஆரம்பிக்குது. கர்த்தர் கட்டளை எங்கே கொடுக்குறாரு? சீனாயில் 10 கட்டளை கொடுத்தாரு இல்லையா? அது கூட மொத்தம் 613 கற்பனைகள். அதில் ஒன்று தான் தசமபாகமும். 613 கற்பனைகளில் ஒன்று தான் தசமபாகம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் கொடுத்தாரு, யாக்கோபும் கொடுத்தாரு. இப்போ இந்த ரெஃபரன்ஸை எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் காண்பிக்கிறார். ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தசமபாகம் கொடுத்ததையும், இந்த ஆபிரகாம் மூலமாக லேவியர்கள் மெல்கிசதேவுக்கு என்ன பண்ணாங்க, தசமபாகம் கொடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் என்ன பண்ணுறாருன்னா எழுதுகிறத பார்க்குறோம். அப்போ கவனிங்க, விஷயத்துக்கு வருவோம். இப்போது புதிய ஏற்பாட்டின்படி தசமபாகம் கொடுக்கலாமா அல்லது வேணாவா அப்படின்ற கேள்விக்கான பதிலுக்கு நான் வரேன். புதிய ஏற்பாட்டின்படி தசமபாகம் கொடுக்கலாமா வேணாவான்ற கேள்விக்கான பதிலுக்கு நான் வரேன். பழைய ஏற்பாட்டின்படி தசமபாகம் 10% என்பது கட்டாயமாய் கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின்படி கொடுங்கன்னும் இல்லை, கொடுக்காதீங்கன்னும் இல்லை. தசமபாகம் கொடுங்கன்னும் இல்லை, கொடுக்காதீங்கன்னும் இல்லை. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் கொடுத்தான் அப்படின்ற வேதம் நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் காட்டுது, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்திலையும் காட்டுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது ஒரு விசுவாசி, நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் ஜனங்க கர்த்தருடைய அன்பை அறியாதவங்க. ஆமென். அவன் பார்த்தது எல்லாம் ரத்தம். ஆட்டை வெட்டும்போது ரத்தம், மாடை வெட்டும்போது ரத்தம். அங்கே அந்த ஆட்டின் மீது வரக்கூடிய அதை வெட்டும்போது ஐயோ எவ்வளோ பெரிய தண்டனை இந்த ஆடுக்கு, என் மேலே வர வேண்டிய தண்டனை அங்கே போகுதுன்னு என்ன பண்ணான்னா ஆட்டையும் மாட்டையும் மறிக்கிற கோர காட்சிகளை நியாய தீர்ப்பை பார்த்தான். புதிய ஏற்பாட்டில் அவன் எதை பார்க்குறான்? சிலுவையில் அன்பை பார்க்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நியாய தீர்ப்பை பார்த்தவனே 10% கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கும் பொழுது, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தின் அடிப்படையில் கூட சேர்த்து ப்ளஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் அடிப்படையில் மற்றும் சிலுவையின் அன்பின் அடிப்படையில் நம்ம தசமபாகம் கொடுக்கலாம், தசமபாகத்துக்கு மேலேயும் கொடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது நல்ல ஒழுக்கமுள்ள பரிசுத்தவான்கள் அவங்க சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பண விஷயத்தில் ஞானமாய் செயல்படக்கூடிய போதிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் சொல்கிறது என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் 10%ன்றது மினிமம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் 10%ன்றது மினிமம். புதிய ஏற்பாட்டில் நம்ம 10%க்கும் கீழே வருவோம்னா நம்ம அவனை விட இன்னும் கீழே போகிறோம். அவன் 10ன்னா நம்ம இது 10க்கு மேலே கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் கொடுங்கன்னு சொல்லவும் இல்லை, கொடுக்காதீங்கன்னும் இல்லை. என்ன சொல்ல வருது? நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் புதிய ஏற்பாட்டில். ஆனால் அவனை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்கே, ஆண்டவர் அதை அங்கீகரித்தாரே, அதுக்கு முன்னாடியும் ஆபிரகாம் யாக்கோபு இடத்தில் அங்கீகரித்து இருக்கிறாரு. அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் நான் மினிமம் குறைந்தபட்சம் நான் கொடுக்குற சதவீதம் 10ஆக இருக்கட்டும். விசுவாசத்தின் அடிப்படையில் கூட ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பின் அடிப்படையில் நான் எவ்வளோ வேணா கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனம் வந்து கர்த்தருக்கு கொடுப்பது தான் புதிய ஏற்பாட்டு காணிக்கை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறது முதல்ல எப்படி கொடுக்கணும்னா விகிதாச்சார விதம், ஒரு பர்சன்டேஜ் உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கணக்கு வைக்கணும். நான் 30,000 சம்பளம் வாங்குறேன்னா அது தசமபாகம் 3,000 ரூபா. நம்ம உடனே நமக்கு என்ன வருதுன்னா 3,000 ரூபா கொடுக்கணுமா அப்படின்ட்டு கிடையாது. அது அந்த எண்ணம் வந்தால் தான், அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் சுயநலவாதிகளாக மாறுறீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த பணம் அப்படின்றத நம்ம அக்னாலேஜ் பண்ணலை. நான் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணம் இல்லை, நான் சம்பாதிச்ச பணம், நான் ஏன் அவருக்கு அவ்வளோ கொடுக்கணும்? 50,000 வருமானம்னா தசமபாகம் எவ்வளோ? 5,000, 10%. 1,00,000 வருமானம்னா தசமபாகம் 10,000. நம்ம அந்த பேசிக்கான ஒரு விஷயம், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு யாருக்காவது இன்றைக்கி 50,000 சம்பளம் இருந்தால் நீங்கள் 5,000 ரூபா கொடுக்கணும் பழைய ஏற்பாட்டில். அப்போ புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் நம்மளால் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். தசமபாகத்தையும் கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு கீழேயும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுக்கான பலனை தான் நம்ம அறுவடை செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். என்னால் 10% கொடுக்க முடியாது பிரதர், 5% தான் பரவாயில்ல, எழுதி வச்சுக்கோங்க. என்னால் 10% கொடுக்க முடியும், நான் தசமபாகம் கொடுக்குறேன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.
இல்லை நான் 10க்கும் மேலே 15% கொடுக்க போகிறேன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உங்களால் இயன்றதை ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுங்க, பர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷனேட்லி, இது பைபிள் சொல்லுது. ப்ரொபோர்ஷனேட்லி அப்படின்னு 2 வசனம் காட்டினேன். 2 கொரிந்தியர் 9:7 இருக்கலாம், அல்லது 2 கொரிந்தியர் 16:1-2 இருக்கலாம். இது ரெண்டுமே எதை காட்டுது? கிவிங் ப்ரொபோர்ஷனேட்லி, விகிதாச்சார விதத்தில் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உங்களுடைய சம்பளத்தினுடைய 10% முடியுமானால், இஃப் யூ ஆர் ஏபிள், நான் தசமபாகம் கொடுக்குறேன். இந்த சபையில் நான் தைரியமாக சொல்ல முடியும், பலிபீடத்திலிருந்து நான் தசமபாகம் கொடுக்குறேன். நான் பழைய ஏற்பாட்டு ஆளா கிடையாது. நான் கிருபை பேசுகிறேன். கிருபைன்னா சிலுவையில் ஆண்டவர் செய்த பியோர் கிருபையை பேசுகிறேன், தேவ பக்தியை பேசுகிறேன், சிலுவையின் ரட்சிப்பை பேசுகிறேன், நீதிமானாக்கப்படுதலை பேசுகிறேன், பரிசுத்தத்தை பேசுகிறேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நான் பழைய ஏற்பாட்டுக்காரன் கிடையாது, எனக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எனக்கு கிருபை பிரமாணம் தான். ஆனால் நான் தசமபாகம் கொடுக்குறேன். ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நியாய தீர்ப்பை பார்த்தவனே தசமபாகம் கொடுக்கும்போது நான் சிலுவையில் அன்பை பார்த்தவன். நான் தசமபாகம் கொடுப்பேன், அதுக்கு மேலேயும் கொடுப்பேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. யூடியூப்பில் வரவங்க என்ன பண்ண முடியாது? தசமபாகம் கொடுக்குறவங்க பாவின்னு சொல்ல முடியாது. என்ன எப்படியா நீ பாவின்னு சொல்லுவேன்? நான் நியாயப்பிரமாணவாதி கிடையாது, நான் கிருபவாதி. கிருப வியாதி. அல்லேலூயா. நீ கிருபவாதியோ இல்லை கிருப வியாதியோ எப்படி வேணா எடுத்துக்கோ, நான் கிருபையை தான் போதிக்கிறேன், சிலுவை தான் போதிக்கிறேன். ஆனால் நியாயப்பிரமாணத்தை பார்த்தவனே 10 கொடுக்குறான்னும் போது, விசுவாசத்தில் என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் யாக்கோபு 10 கொடுத்தான்னும் போது, அதை காட்டிலும் மேன்மையான சிலுவையின் காலத்தில் வாழ்கிற நான் 10 கொடுக்கறதில்ல எந்த தவறும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. நான் 10 கொடுப்பேன், அதுக்கு மேலேயும் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மன பக்குவம். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு கூட்டத்தார் தசமபாகம் கொடுன்றாங்க, இன்னொரு கூட்டத்தார் தசமபாகம் கொடுக்க வேணான்றாங்க. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைங்க, ஒரு 10,000 அனுப்பி வச்சு தசமபாகம்னு சொல்லுங்கள். திரும்ப ரிட்டன் அனுப்புகிறாங்களான்னு பாருங்க. ரிட்டன் அனுப்புனா அவங்க உத்தமர்கள். இல்லை நன்றி மெசேஜ் உங்களுக்கு வந்தது, நன்றி கடிதம் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அவர்களும் திருடர்கள். ஐ எம் வெரி சாரி டு யூஸ் திஸ் ஸ்ட்ராங் வேர்ட். கட்டமான ஒரு வார்த்தை தான். ஏன்னா இன்னைக்கு இஷ்டத்துக்கு யூடியூப்ல உட்காந்து என்ன வேணா பேசலாம், பேசி, ஏன்னா அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அது பின்னாடி போகிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுல பெருகுங்க. போன வருஷம் 30,000 சம்பளம், இந்த வருஷம் 35,000 சம்பளம்னா, போன வருஷம் 3,000 கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் 3,500 ரூபாய் கொடுங்க. போன வருஷம் 30,000 சம்பளம், இந்த வருஷம் 40,000 சம்பளம்னா, போன வருஷம் கொடுத்த காணிக்கை இந்த வருஷம். சிலர்லாம் பாருங்க 10 வருஷமா அந்த ஒரு 500 ரூபாய் நோட்டு தான் கொடுப்பாங்க. சிலர்லாம் பாருங்க அந்த 10 வருஷமா ஒரு 2 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. உங்களுடைய வருமானம் பெருகுது, ஆனால் நீங்க கொடுக்குற விதம் இன்னும் பெருகலையே. புரியுதா உங்களுக்கு? அங்கதான் நம்ம தவறு செய்கிறோம், அங்கதான் சுயநலவாதிகளாக மாறுகிறோம். அங்கதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்முடைய பணங்களை அழிவுக்கு சேர்த்து வைக்கிறோம். நம்முடைய பணங்களை அழிவுக்கு எங்க சேர்த்து வைக்கிறோம்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் சேர்த்து வைக்கிறோம். உங்களுடைய வருமானம் பெருக 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 கர்த்தருக்கு நீங்கள் கொடுப்பதும் பெருக வேண்டும். இதுதான் ஞானமா பணத்தை கையாளுதல். நான் மல்கியால ஒரு வசனம் காண்பித்து கொடுத்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய பணங்களை பாதுகாக்கிறார். நம்ம கொடுக்காம நமக்கு நாம எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய பணங்களை நீங்கள் திருடுகிறீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ திருட, நீ சபிக்கப்பட்டவன்றார் இஸ்ரவேல் ஜனத்தை. ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை நீ என்ன பண்ண, எடுத்துக்கிட்ட, உன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட. அதனால உன்னுடைய பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா அழிவுக்கு ஒப்பு கொடுப்பேன். உன்னுடைய பணத்தை அழிவுக்கு, உன்னுடைய பணம் பட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், உங்களுடைய வருமானம் பெருகும் பொழுது கர்த்தருக்கு என்று நீங்கள் கொடுப்பது பெருகணும். அல்லேலூயா. போன வருஷம் 500 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன், அதே 500 ரூபா அடுத்த 4 வருஷமும் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வருமானத்தை பெருகும் பொழுது கர்த்தருக்கு நீங்க கொடுக்கிறதும், சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நான் தைரியமா சொல்லுவேன், கடந்த வருஷங்களை நான் திரும்பி பார்க்குறேன், பல வருஷமாக நான் தசமபாகம் கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் என் வருமானத்தை பெருக செய்து கொண்டு தான் இருக்கிறாரே தவிர என்னை கர்த்தர் என்ன பண்ணலன்னா கையேந்த விடல.
ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறது 200 ரூபாய் கொடுக்குறதுலாம் தசம பாகம் கிடையாது. அது காணிக்கைன்னு எழுதி கொடுங்க. நீங்கள் 10,000 காணிக்கை வாங்குறீங்கன்னா, மன்னிக்கணும், சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் 1000 ரூபா தசம பாகம். 20,000 வாங்குறீங்கன்னா 2,000 தசம பாகம். நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி ஆஸ்வதிக்கிறார்ன்றதை மாத்திரம் நீங்கள் ருசி பார்க்காம இருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் பயங்கரமான பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறவர். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தசமபாகம் கொடுக்கலன்னா சபைக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. தசமபாகம் கொடுக்காதவங்க சபைக்கு வராதிங்கன்னுவாங்க. தசமபாகம் கொடுக்காதவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு போய் கல்யாணம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆமாங்க, இன்றைக்கும் சபைகள் இருக்குது. நீங்கள் சில பெந்தேகோஸ்தே சபைகள்லாம் போங்க. நீங்கள் அந்த சபையில் மாதம் காணிக்கை தசமபாகம் கொடுக்கலன்னா உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க, உங்கள் வீட்டில் நல்ல கெட்ட காரியங்களுக்கு வரமாட்டாங்க, ஏதாவது சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆமென். ஆமாம், எல்லாரும் போவாஸ் ஐயா மாதிரியும் தினேஷ் பிரதர் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தராத அல்லேலூயா சொன்னாங்களா? பார்த்தியா ரியாஸ்? ஒருத்தரும் அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா நான் இந்த தசம பாகத்தில் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து உண்மையாக இருக்கிறேன். என் சபைக்கு நான் வாங்குகிற வருமானத்தில் 13,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தேன், 1,300 ரூபா தசம பாகம் கொடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி என் வருமானம் உயரவே இல்லையே. நான் வெறும் 20,000 25,000 தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ இவர் சொல்கிற ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. வேறு சபைக்கு போகிறவர் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நீ கொடுக்குறத கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்காம போகவே மாட்டார். அவர் காட்டின ஒரு வசனம் கேட்டார், என்ன புதிய ஏற்பாட்டில் இருக்கா? இருக்குது. விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நீ கொடுத்துருக்கல, கர்த்தர் உனக்கு கொடுக்காம விட மாட்டாரியா? அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, இன்னைக்கு அவர் சம்பளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50,000 ரூபா. எங்கே வேலை செய்ய? கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, ப்ரைவேட் எம்ப்ளாயி. இல்லையா சொல்லுங்க, ப்ரைவேட் எம்ப்ளாயி 50,000 ரூபா. இப்போ என்ன சொல்கிறாரு, அடுத்ததான் வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 60,000 70,000 சம்பளம் கிடைக்கிற மாதிரி. ஒருத்தர் அல்லேலூயா சொன்னாங்களா? பார்த்தியா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைவேறிச்சு. அடுத்த 3 வருஷத்துல எவ்வளோங்க? 25,000 சம்பளம் எங்க இருக்குது? 25,000 சம்பளம் இன்னும் கூடுதலாக வாங்குறது எப்படி இருக்குது? அப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் அதுக்கான பலனை நமக்கு கொடுக்காமல் போவதே இல்லை. இந்த காலை வேளை நான் தயவா உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வருமானங்களில் 10% எடுத்து வச்சுருங்க. அது பேசிக். இல்லை என்னால் 10 முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 8, 7, 12, 15 கர்த்தர் உங்களுக்கு தாராளமாக பணங்களை கொடுத்துருக்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம எடுத்து மற்ற காரியங்களை சேர்த்து வைப்பீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அதை ஒரு நாள் அழிவுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள். ஒரு நாள் அந்த பணம் வீணான அழிவுக்கு போய் சேரும். அதனால் கர்த்தருக்கு விகிதாச்சாரத்தில் கொடுங்க. 2வது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 11:25 வசனம். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தின் 25வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அங்க பாருங்க, உதாரண குணமுள்ள ஆத்துமா சொல்லுங்க செழிக்கும். எந்த மனுஷன் உதாரத்துவமாய் கொடுக்கிறானோ கர்த்தர் அந்த மனுஷனை செழிக்க பண்ணுகிறார். சரி, பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுத்தாங்க இல்லையா? கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுத்தாங்களா இஸ்ரவேல் ஜனங்க? சொல்லுங்க. இது இல்லாம கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்களிடத்துல சர்வாங்க தகன பலியை கொண்டு வா, போஜன பலியை கொண்டு வா, சமாதான பலியை கொண்டு வா, பாவ நிவாரண பலியை கொண்டு வா, குற்ற நிவாரண பலியை கொண்டு வா, அதுக்கப்புறம் விசேஷமான ஸ்தோத்திர காணிக்கைகளை கொண்டு வா, பொருத்தனைகளை கொண்டு வா, முதல் கனியை கொண்டு வா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி இன்னும் பல காணிக்கைகளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஜனங்களிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, இவன் 10% கொடுக்கறது இல்லாம அவன் என்ன பண்றான், இருக்கிறவன் என்ன பண்றான்னா தாராளமாய் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஜனங்கள் முன் வந்தார்கள். அப்போ இந்த காலை வேளையில கவனிங்க, நம்ம காணிக்கை கொடுக்குறோம் மாதம். அது இல்லாம நம்முடைய மற்ற ஊழியங்களுக்காக நம்ம அறிவிப்புகளை சொல்லும் பொழுது, விபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த காரியமாக இருக்கலாம், தாராளமாய் நாம் கொடுக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய நேரத்தில் நாங்கள் காணிக்கை கொடுத்துட்டேன், தசமபாகம் கொடுத்துட்டேன்
அப்போ நான் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவன் நினச்சிருந்தான்னா அவன் தசமபாகம் கொடுத்துட்டு மற்ற காணிக்கைகளை நான் ஹோல்டு பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு நிறைய பலிகள் ஆண்டவருக்கு போயிருக்காது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவன் நியாயத்தீர்ப்பு கீழே வாழ்ந்தவனே கொடுக்குறான் பாருங்க. அதை நான் சொல்ல வரேன். நியாயத்தீர்ப்பு கீழே வாழ்ந்தவனே தாராளமாக கொடுத்தான். தசமபாகத்தையும் கொடுத்தான், சர்வாங்க பலியும் கொடுத்தான், பாவ நிவாரண பலி கொடுத்தான், சமாதான பலி கொடுத்தான், போஜன பலி கொடுத்தான், விசேஷ பொருத்தனைகளை கொடுத்தான், நன்றி காணிக்கையை கொடுத்தான், அந்த காணிக்கை எல்லாத்தையுமே கொடுத்தான், தாராளமாக கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் ஆர் டைத் ஆர் ஆஃபரிங், நம்ம கொடுக்குற காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை தவிர்த்து மற்ற ஊழியங்களுக்காக சபையில் நம்ம அறிவிப்புகள் செய்யும் பொழுது அல்லது வேற எங்கேயாவது தேவைகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், தாராளமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க, திருநாவுக்கரசா இருக்கட்டும், அபிதாவாக இருக்கட்டும், இந்த கிஷோராக இருக்கட்டும், பாருங்க ஒரு அறிவிப்பு விடும் பொழுது இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கரங்களை உயர்த்தி நான் காய் வாங்கி தரேன், நான் என்ன பண்ணுறேன், இதை பொறுப்பெடுத்துக்கிறேன், அதை பொறுப்பெடுத்துக்கிறேன், அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது தாராளமாய் கொடுப்பது. ஸ்னேகா கூட எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஸ்னேகாவாக இருந்தாலும் அபிதாவாக இருந்தாலும் இந்த இன்னும் வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கணும், தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, நான் அதை பண்ணுறேன், நான் பண்ணாமல் கிடையாது. நான் தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஊழியத்துக்கு தேவைகள் இருக்குமானால் என்னுடைய பணங்களை நான் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன். நான் கொடுக்கிறேன், சபை மக்களையும் ஊக்குவிக்கிறேன். தாராளமாக கர்த்தருக்கு கொடுங்க, நீங்களும் வளருவீங்க, சபையும் வளரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோசேயின் இடத்துல ஜனங்களிடத்து சொல்கிறாரு, கொண்டு வந்து கொடுங்க. ஜனங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? மோசே சொல்கிறாரு, போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுத்தாங்க. தாராளமாய் ஜனங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய வெள்ளியையும் பொன்னையும் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேவனுடைய பணிக்காக ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுங்க, அந்த வேலைக்காக நாங்கள் கொடுக்குறோம். தாராளமாய் கொடுத்த உடனே போதுமான அளவுக்கு வந்துட்ட உடனே மோசே சொல்கிறார், இதுக்கப்புறம் போதும்பா. அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க மோசேயின் இடத்துல, நிறைய வந்துருச்சு, வேணா சொல்லுங்கள், போதும், தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அப்போ மோசே சொல்கிறாரு, போதும், இது வரைக்கும் தேவையான அளவுக்கு வந்துருச்சு, தேவைன்னா சொல்கிறோம், நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 36வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். வாசிக்க வேணா, நீங்கள் குறித்து கொள்ளலாம். யாத்திராகமம் 36 5லிருந்து 7 வரைக்கும். அப்போது கர்த்தருக்கு கொடுக்கறது என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தாராளமாய் ஜெனரஸ், சரிங்களா, நம்ம தாராளமாக கொடுக்கும்பொழுது கர்த்தர் மகிமை அடைகிறாரு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:13 அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்வது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நம்ம கொடுக்கும் பொழுது, தாராளமாய் கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. வரமாட்டேன்னு பாருங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ ஆல்வேஸ் வாட் இஸ் த மாரல் ஆஃப் த செகண்ட் பாயிண்ட்? இந்த 2வது குறிப்பு சொல்ல வர முதல் குறிப்பு என்ன? ஒரு சதவீதத்தில் கொடுங்க. அந்த சதவீதம் 10 இருந்தால் பெஸ்ட்டு. அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே, கீழே இருந்தாலும் ஓகே. ஆனால் ரொம்ப சீப்பாக போயிடாதீங்க. 50,000 சம்பளம் வாங்கிட்டு 100 ரூபாய் 500 ரூபான்னு கொடுக்காதீங்க. குறைஞ்சது மினிமம் 5,000 அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. ஆயிரங்களில் கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை லட்சங்களில் நடத்துவார். நீங்கள் லட்சங்களில் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கோடிகளில் நடத்துவார். அல்லேலூயா. நான் இப்போ ஆயிரங்களில் கொடுக்குறேன், என்னை கர்த்தர் லட்சத்தில் நடத்துகிற நாட்கள் வருகிறது. நான் லட்சத்தில் கொடுப்பேன், கர்த்தர் என்ன கோடிகளில் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உங்களையும் பார்த்து சொல்கிறேன், ஆயிரங்களில் கொடுங்க, கர்த்தர் உங்களை லட்சங்களில் நடத்துவார். லட்சங்களில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஆயிரங்கள் கோடிகளில் நடத்துவார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஆசை என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே காணிக்க டொங்குன்னு போடுறீங்க பார்த்தியா, அப்படிலாம் இல்லாமல் செக்கு எடுத்துகிட்டு வந்து போடணும். அல்லேலூயா. இங்கே ஒரு 4 ஸ்டாஃப், எப்பவுமே சர்ச்சில் ஒரு 4 ஸ்டாஃப் ஆஃபீஸ் ரூம்லாம் வெளியே கட்டி இருக்கணும். என்ன டெய்லி வாரத்தில் 3 நாள் இங்கே ஏதாவது கூட்டங்கள் நடக்கணும், புத்தகங்கள் எழுதணும், கைப்பிரதிகள் எல்லாம் இங்கேருந்து விநியோகிக்கப்படணும், போயிட்டு நிறைய இடங்களில் ஊழியம் நடக்கணும். ஒரு ஆசை எனக்கு. அப்போ நிறையா செக்கு வந்து காணிக்கப்பட்டியில் விழணும். அந்த செக்கையெல்லாம் எடுத்து தம்பிங்க கையில் கொடுத்து, ஸ்டாஃபுங்க கையில் கொடுத்து டெபாசிட் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் சம்பளங்களை கொடுத்து ஊழியத்தை இன்னும் விரிவாக்கமாக்கணும். நடக்கும். நீங்கள் கொடுக்க கொடுக்க சபை விசாலமாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நம்மளும் வளருவோம், சபையும் வளரும். சபையும் வளரும், நம்மளும் வளருவோம். கர்த்தர் நல்லவர். 3வதாக
உற்சாகமாய் கொடுக்க. ரெண்டாவது பார்த்தோம், முதல்ல ப்ரொபோஷனேட்லி விகிதாச்சார விதத்தில் கொடுங்க. ரெண்டாவது பார்த்தோம் தாராளமாக கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ரெடி டு எக்ஸ்ட்ரா மணி, டொனேட் எக்ஸ்ட்ரா மணி. எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னா உங்ககிட்ட இருக்குன்னா கொடுங்க. காணிக்க கொடுத்துருக்கிறீங்க, ஆல்ரெடி தசமபாகம் கொடுத்துருக்கிறீங்க, மற்ற தேவைகளுக்காக அறிவிப்பு விடும்பொழுது உங்ககிட்ட இருக்குமானால் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்து இருக்கும்போது தாராளமாய் கொடுக்க பழகுங்கள். மூன்றாவது, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். 2 கொரிந்தியர் 9:7, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, கட்டாயமா கிடையாது, விசனமாய் கிடையாது. கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது என்பது வேதம் நமக்கு காட்டுகிற புதிய ஏற்பாட்டு பிரமாணம். சொல்லுங்களேன், கவனிங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, கட்டாயப்படுத்தி இந்த சபையில் நாங்கள் வாங்குறது இல்லை. ஏன் வாங்குறது இல்லை? ஏன்னா பவுல் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை அதை எழுதுகிறார். கட்டாயத்தினால கிடையாது, விசனமாயினா வெறுப்போட, வேண்டாம் வெறுப்போட, சே கொடுத்துதான் ஆகணுமா, செஞ்சுதான் ஆகணுமா, ஏங்க நீங்க கையை தூக்குனீங்க, ஏமா நீ கையை தூக்குன அப்படின்னு வெறுப்போட அல்ல. அவர் சொல்றார், ஒருவேளை அந்த மாதிரி வெறுப்பு இருக்குமானால் வேணான்றாரு. பவுல் சொல்றார், நானும் அதுதான் சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்கள் கட்டாயமா வெறுப்போடு ஒரு விசனத்தோடு நீங்க யாராவது காணிக்கை இந்த சபையில கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய காணிக்கைகள் வேணாம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் போடும்போது வந்து போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது பாருங்க, அதுதான் வந்து உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆசாரிப்பு கூடார வேலைக்கு கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னாரு. யார்கிட்ட இருந்து காணிக்க வாங்க சொன்னார் தெரியுமா? ஆசாரிப்பு கூடார வேலைக்கு மனப்பூர்வமாய் யாரெல்லாம் கொடுக்க முன் வராங்களோ அவர்களிடத்துல இருந்து மட்டும் வாங்கு. யாத்திராகமம் 25:2, யாத்திராகமம் 25:2 கர்த்தர் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடார வேலைக்கு யார் இடத்துல காணிக்க வாங்கலான்னா மனப்பூர்வமா யார் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்கட்டும், கட்டாயப்படுத்தி வாங்க வேணாம் யார்கிட்டையும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். தாவீதின் நாட்கள்ல தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தவைகள், நான் சேர்த்து வைத்தவை, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். தாவீது கொடுக்கறத பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அந்தந்த கோத்திரத்தின் பிரபுக்கள், வசனம் சொல்லுது, 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தை குறித்து கொள்வீர்களானால் அங்க வசனம் சொல்லுது, மனப்பூர்வமாய் ஜனங்கள் கொடுத்தாங்களாம். தாவீது கட்டாயப்படுத்தல, மோசே ஜனங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா கர்த்தருக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அதுல தாவீது சொல்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லட்டுமா? தாவீது பாடும்போது பாடுறாரு, எல்லாமே நீங்க கொடுத்ததுதான் ஆண்டவரே, ஆகையால மனப்பூர்வமாய் உம்முடைய ஆலயத்தின் வேலைக்காக நாங்கள் எங்களுடைய பணங்களை கொடுக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. நீங்க எதை செஞ்சாலும், தசமபாகம் கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், அரிசி வாங்கி கொடுத்தாலும், பருப்பு வாங்கி கொடுத்தாலும், காய்கறி வாங்கி கொடுத்தாலும், வேற எந்த முட்டை வாங்கி கொடுத்தாலும், இல்லை ஒரு பாய் வாங்கி கொடுத்தாலும், ஃபேன் வாங்கி கொடுத்தாலும், கர்த்தருக்காக நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. ஆமென். இதை நான் யாருக்காக கொடுக்குறேன்? கர்த்தருக்காக கொடுக்குறேன். பாஸ்டுக்காக இல்லை சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக இல்லை, கர்த்தருக்காக கொடுக்குறேன். அது 3 விதங்களில் பயன்படுது அப்படின்னு தான் நான் முன்னாடியே காண்பித்து கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மனப்பூர்வமாய் கொடுக்கணும். 4வதாக, கிவ் யுவர் பெஸ்ட். கர்த்தருக்கு கொடுக்கும்போது சிறந்ததை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மல்கியா 1:7-8 ஆண்டவர் இந்த ஜனங்க மேலே வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆண்டவர் ஜனங்களை கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னது? ஆண்டவர் ஜனங்களை கம்ப்ளைண்ட் பண்றாரு, நீங்கள் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்ததினாலே. அசுத்தமான அப்பம், இவங்க கர்த்தருக்கு கொடுத்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பமா? அசுத்தமான. எப்படி அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாங்கல்ல என்கிறீர்களே. நீங்கள் உங்கள் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, அவன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்றாரு? இப்போ நம்ம லாங்குவேஜில் இன்னைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு 5000 ரூபா மொய் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. மொய் பணம் ஒரு 5000 மொய் பணம் வைக்கிறீங்க.
அதில் ஒரு 4-5 கிழிஞ்ச 500 ரூபாய் நோட்டு வைக்கிறீங்க. அதை பிரித்து பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவாங்க? பாத்தியா, கிழிஞ்சு போன நோட்டை, டேப் அடித்த நோட்டை வச்சுருக்கிறாங்க. சரி, எடுத்து வை அந்த நோட்டை, அந்த கவர் அப்படியே எடுத்து டைரியில் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் கல்யாணம், காது குத்து அப்படின்னு சொல்லும்பொழுது அது அந்த 4 கிழிஞ்சு போன செல்லாத அதே 5 500 ரூபா நோட்டை என்ன பண்ணுவாங்க? போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா போட்டு கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. மொய் பணம் வைக்கிறோம், அதில் கிழிஞ்சு போன நஞ்சு அப்படி இருக்கிற பணத்தை வைப்போமா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. வைக்க மாட்டோம். கடைக்கு போகிறோம், கிழிஞ்சு போன நோட்டு கொடுக்குறோமா, அவன் என்ன பண்ணுறான்? வாங்கி பார்த்துட்டுக்கா வேறு நோட்டு இருந்தால் கொடுக்கா சொல்கிறானா இல்லையா? சொல்கிறானா இல்லையா? இல்லை, அவன் கிழிஞ்ச நோட்டு நமக்கு கொடுக்குறான். நான் அந்த விஷயத்தில் முன்னெல்லாம் ரொம்ப ஏமாந்துருவேன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. இப்போல்லாம் தெளிவாக இருப்பேன். 500 ரூபா நோட்டு கொடுத்தேன்னா என்ன பண்ணுவான்னு, 100 ரூபாய்க்கு பொருள் 4 100 ரூபா நோட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு நோட்டு ஒரு மாதிரி இருக்கும், 4ஓட சேர்த்து நடுவில் வச்சு கொடுத்துருவான் நம்ம கையில். நான் பிரித்து 4 நான் தெரிஞ்ச ஆளாகவே இருந்தாலும் பிரித்து பார்ப்பேன். பிரித்து பார்த்தா அதில் ஒரு நோட்டு கொடுத்துருவேன், நான் இது வேற கொடுங்க அப்படின்னு. யாராவது இடகோடமாக பேசினானுங்க வச்சுக்கேன், நான் நல்ல நோட்டு தானே கொடுத்தேன், நான் உனக்கு கொடுத்த 500 ரூபா நோட்டு நல்ல நோட்டா, அதில் ஏதாவது பிழை இருந்ததா? இல்லை இல்லை, எனக்கு ஏன் இந்த நோட்டை கொடுக்குறேன்? ஒழுங்காக நல்ல நோட்டு கொடு, இல்லைனா உன் ப்ராடக்ட் தேவையில்ல, வச்சுக்க, என் பணத்தை திரும்ப கூட. இப்போ இது என்னோட ரூல் ஆயிடுச்சு. அங்கங்கே நம்ம இந்த மாதிரி 50 ரூபா 20 ரூபா 10 ரூபான்னு ஏமாந்து என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரத்தில் பணங்களையும் இழந்து போய்டுறோம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு விஷயம். சரி, என்ன விஷயத்துக்கு வருவோம். கீஞ்சி போன 100 ரூபா நோட்டையோ இல்லை 500 ரூபா நோட்டையோ செல்லாத மாதிரி நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்குவோமா? சொல்லுங்க. உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, மேரேஜ் கிஃப்ட் இல்லை வீடு குத்துனதுக்கு, பழைய ஓடாத இல்லை பழைய வீட்டில் யூஸ் பண்ண ஃபேனை கழட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வாங்குவீங்களா? கொழுப்பை பார்த்தியா உங்களுக்கு? அவங்க வீடு கொடுத்துனதுக்கு நான் என்ன பண்ணி வாங்கி கொடுத்து நல்ல ஃபேன் வாங்கி கொடுத்தா, இவங்க லோக்கல் ஃபேனை வாங்கி கொடுத்துக்கிறாங்க, தூக்கி கடாசாத தேவையில்லை நமக்கு. நான் அவங்களுக்கு 2 சவரன் போட்டால் 2 கிராம் எத்தனை வந்து கொடுக்குறாங்க. ஏற்றுக்க மாட்டோம்ல? சொல்லுங்க, ஏற்றுக்க மாட்டோம். அப்போது இந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? கண் ஊனமானதையும் கால் ஊனமானதை நசல் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தின் பலிபீடத்தில் கொடுத்து. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணமே என்னன்னா, கர்த்தருடைய பலி பழுதற்றதா இருக்க வேண்டும். ஆமென். ஊனமில்லாத பழுதற்ற விலங்கை தான் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பலியிட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செல்லாத நோட்டு இருக்குதா, அதை என்ன பண்ணு, கொண்டு வந்து மடிச்சு காணிக்கை பெட்டியில் போட்டுரு. எந்த நோட்டெல்லாம் செல்லாதோ அதெல்லாம் கொண்டு வந்து மடித்து காணிக்கை பெட்டியில் போட்டுடு அப்படின்ற மாதிரி தான் இந்த மல்கியால ஜனங்க என்ன பண்ணுறாங்க. மல்கிய காலத்தில் ஜனங்க கர்த்தர் சொல்கிறாரு, எதனாலயா என்னை ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீ எனக்கு கொடுக்கறது எல்லாமே குருடான ஆடு, நசல் கொண்ட ஆடு. இதை நீ கொண்டு போய் உன்னுடைய அதிபதிக்கு கிஃப்டாக கொடுப்பியா? ஒரு ராஜாவையோ ஒரு அதிகாரியோ பார்க்கறதுக்கு போகிற, கிஃப்டாக ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போகிறேன், கண்ணு தெரியாத ஆடை கொண்டு போய் கொடுப்பியா? கால் ஊனமான ஆடை கொண்டு போய் கொடுப்பியா கேட்குறாரு அவர். அதுதான் இன்றைக்கி நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, செல்லாத பணத்தை கொண்டு போய் மொய் பணம் வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரலாமா? அப்போது கிவ் யோர் பெஸ்ட். நான் என்ன சொல்கிறேன்? சிறந்ததை தேவனுக்கு கொடுங்கள். ஆமீன் வரல பாருங்க, நல்ல ஆமீன் வரணும். சிறந்ததை கொடுங்க. நீங்கள் சர்ச்சுக்காக ஒரு ஃபேன் வாங்க போகிறீங்களா? பெஸ்ட்டாக பாருங்க, பெஸ்ட்டாக பாருங்க. நம்ம அனுபவிப்பதை காட்டிலும் பெஸ்ட்டாக இருக்கணும். சபைக்காக ஒரு சேர் வாங்க போகிறோமா? பெஸ்ட்டானதா வாங்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை சர்ச்சுக்காக நான் வந்து பெயிண்ட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், பெஸ்ட்டான பெயிண்டாக வாங்கி கொடுங்க. இல்லை சபைக்காக நான் ஏதாவது ஒரு ஒரு பாய் வாங்கி கொடுங்க, நல்ல பாயாக வாங்கி கொடுங்க, பெஸ்ட்டான மைக்காக வாங்கி கொடுங்க. நீங்கள் எதை சபைக்கென்று கொடுத்தா, ஒரு அரிசி வாங்கி கொடுக்கலாம், ஒரு காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பெஸ்ட்டானதை கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இயேசுவானவர் மரித்த பொழுது அவரை அடக்கம் பண்ணுவதற்கான இடத்தை அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப் என்கிற ஒரு மனுஷன் கொடுக்குறான். பழைய கலரையை கொடுக்கலாம். அவன் தான் வெட்டி வைத்திருந்த, தனக்கென்று வைத்திருந்த புது கலரை கர்த்தருக்கு கொடுக்குறான். அந்த நாட்களில் ஒரு பழக்கம் என்னென்னா, இப்போ கூட ஒரு நடிகர் யாரோ கேள்விப்பட்டேன் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது தம்ப்நெயில் வந்து, நான் அதுக்கப்புறம் அது உள்ளே போய் பார்க்கல, தனக்காக ஒரு என்ன பண்ணார்னா
எங்கே புதைக்கணும், சமாதி எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாரா, டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். எனக்கு சரியாக தெரில, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஒருவேளை அப்படிங்களா? இறந்துட்டாரா? இறந்தே போயிட்டாரு. இறந்துட்டு கல்லறை ரெடி பண்ணி என்ன பண்ணாரு, கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் யூதர்களுடைய வழக்கப்படி அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சரீரம் அடக்கப்படுவதற்கு ஒரு கல்லறை என்ன பண்ணுவாங்கன்னா ஆயத்தப்படி வச்சுருப்பாங்க. நான் இறந்தா அந்த கல்லறையில் என்ன அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுடைய வழக்கமாக. அது செல்வம் பொருந்திய யூதர்கள். இப்போ இந்த அரிமத்தியா ஊரேன் ஆகிய யோசேப்பு வந்து பேர் பெற்றவன், நல்ல புகழ் இருக்கக்கூடிய ஒரு ஆள், பணக்காரன். இவன் தனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு கல்லறை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த கல்லறை இப்போ கர்த்தர் மரித்தார், இயேசு மரித்தார்னு கேள்விப்பட்டவனா அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இருக்கிற அந்த புது கல்லறையை இயேசு அடக்கம் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ பெஸ்ட்டை கொடுக்கணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சிறந்ததை கொடுக்கணும். ஆமென். சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்கள். ஊனமானதை, நசல் கொண்டதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் இல்லையா? அதனால் நல்ல பொருட்களை என்ன பண்ணுங்க, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது பெஸ்ட்டானதை கொடுக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கிவ் யுவர் பெஸ்ட் டு காட், காட் வில் கிவ் ஹிஸ் பெஸ்ட் டு யூ. உங்களுடைய சிறந்ததை நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தர் அவருடைய சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் கொடுக்கறது சிறந்ததா, அவர் கொடுக்கறது சிறந்ததா? அப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சிறந்ததை நீங்கள் கொடுப்பீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற சிறந்ததை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறாரு. கடைசியாக 2 கொரிந்தியர் 8:1-2 மட்டும் வாசிங்க. கிவ் சாக்ரிஃபிஷியலி, தியாகத்தோடு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். யாரா எடுத்து வாசிக்கிறீங்களா? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே போதிக்கப்படுகையில், சோதிக்கப்படுகையில் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். திராணிக்கு மிஞ்சியும் என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. அதுக்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். பவுல் எழுதுறாரு. இந்த மக்கதோனியா சபையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த வசனம் நீங்க பார்ப்பீர்களானால், மிகுந்த உபத்திரவம், பயங்கரமான சோதனை, எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க, பயங்கரமான உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. ஜனங்களுக்கே நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் உபத்திரவத்தின் மத்தியிலே இவங்க என்ன பண்றாங்களா, கவனிங்க, தாராளமாய் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. தங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் தியாகமாய் கர்த்தருக்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட தியாகத்தோடு நம்முடைய தேவையின் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன அந்த விதையை, சின்ன அந்த காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்க நம்ம பழக வேண்டும். அதுதான் வந்து தியாகத்தோடு கர்த்தருக்கு செய்யறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா, என் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன். அதுதான் சபைக்கு நான் போதிக்கிறேன். எப்பவுமே நான் சொல்கிறேன், நான் கடைப்பிடிக்காத ஒன்று பலிபீடத்திலிருந்து பேசவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் அறிவார் பண விஷயங்களில், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் பார்க்குறோம், ஒரு ஏழை விதவை, அந்த அம்மா கிட்ட இருந்தது 2 காசு தான். அந்த அம்மா கிட்ட இருந்தது 2 காசு. எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் காசு போடுறத பார்த்தாங்க காணிக்க. இந்த அம்மா கிட்ட இருந்து அந்த 2 காசு தான். அதை விட்டால் அந்த அம்மாவுக்கு வேற பணம் இல்லை. அவங்க தேவனுடைய ஆலயத்தில் நான் வெறுமையாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்ததை என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அதுதான் சாக்ரிஃபிஷியல் கிவிங். நான் நம்புகிறேன் கர்த்தர் அவர்களை ஆஸ்வதித்திருப்பார். ஒரு நாளும் அவர்களை கைவிட்டிருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல் வாசிக்கிறோம், சாரேபாத் விதவை தன்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், யோ வெளியா போய் வேறு வேலை இல்லை உனக்கு, உன்னை பற்றி தான் கேள்விப்பட்டேன், உன்னை தான் அந்த ஆகாப் ராஜா தேடிக்கிட்டு இருக்கான், போட்டு கொடுத்தனா எனக்கு சன்மானம் கொடுப்பான் தெரியுமா? எப்படியாவது இந்த கோணங்களில் பார்த்துருக்கோமா பைபிள் படிக்கும் போது? பாருங்கள், அந்த அம்மா என்ன பண்ணிடலாம், உன்னை மட்டும் நான் போய் போட்டு கொடுத்தேன்னா இன்னைக்கு நான் இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு இருந்தேன், நானும் என் பிள்ளையும் சாப்பாடு இல்லாமல். ஆனால் ஆண்டவராக பார்த்து எனக்கு ஒரு காக்காவை அனுப்பியிருக்காரு. உன்னை நான் போய் ஆகாபு கிட்ட சொன்னேன்னா ஆகாபு எனக்கு மூட்டை மூட்டையாக தானியங்களையும் எண்ணெயும் கொடுப்பாரு, நான் வாழலாம், பஞ்சம் நீங்கிற வரைக்கும். வாழ்ந்துருக்கலாம்ல அந்த அம்மா. ஆனால் பாருங்க, அந்த அம்மா அதை பண்ணல. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எலியா சொன்ன வார்த்தையின்படியாக தன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தில் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த மாவையும் எண்ணெயும் செலவழியாமல் பாதுகாத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
புதிய ஏற்பாட்டு உபதேசமே நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்னைக்கு தசமபாகம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய ஊழியக்காரங்க. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டு உபதேசம்ன்றதை விட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கடைபிடித்த ஒரு காரியம் என்னன்னா, 1ஆம் நூற்றாண்டில் ஊழியத்தின் பெருக்கத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ஊழியம் போய் பெருகணும், ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லி தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் தங்களுடைய காணிக்கைகளை வைத்தார்கள். வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? 2வது அதிகாரம் படிச்சிருக்கிறீங்களா? அதில் 45, 46வது வசனம் படிச்சிருக்கிறீங்களா? அங்கே வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய ஆஸ்திகளை நிலங்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் பெருக வேண்டும் என்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சரித்திரத்தில் பார்க்கிறோம். சிடி ஸ்டட், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விட்டு வந்தவங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், சிடி ஸ்டட் தன்னுடைய ஆஸ்திகள் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர், கிரிக்கெட் வீரர், இங்கிலாந்து கிரிக்கெட் அத்தனையும் விற்று அவர் ஊழியத்துக்கு கொடுத்து இந்தியாவிலேயும் வந்து ஊழியம் செஞ்சிருக்காரு. ஊட்டிலெல்லாம் வந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுத்தவங்க ஒரு நாளும் அவங்க தரித்திரராக இல்லாமல் போனாங்க, தரித்திரராக இல்லாதவர்களாய் போனாங்கன்னு சொல்லி சரித்திரமே கிடையாது. கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ கடைசியா தியாகத்தோடு கொடுக்க ஆரம்பிங்க. கிவ் சாக்ரிஃபிஷியலி. ஆமென். தியாகத்தோடு கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சபையில் நிறைய பேர் தியாகத்தோடு கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு தெரியும். உங்களுடைய தேவையின் மத்தியில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கே கஷ்டம் நிறைய பேருக்கு. அதன் மத்தியில் கொடுத்தவங்களா இருக்கிறீங்க. கிறிஸ்மஸ் காணிக்க அதன் மத்தியில் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனை பேர் சில நகைகளை எல்லாம் கொடுத்தீங்க. நாங்கள் மட்டும்தான் நகை, நாங்கள் 1.5 சவரன் நகை கொடுத்தோம் இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது. சிலர் உங்களுடைய நகைகளை கொடுத்தீங்க. உங்களுடைய கஷ்டத்தில் இருக்கும் போதே கடன் இருக்கிறவங்கலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, பணங்களை கொடுத்தீங்க. இதை வாங்குறதுக்கும் அதன் வாங்குறதுக்கும் கர்த்தர் அவைகளை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். அவைகளுக்கான பலனை அவர் ஒரு நாளும் கொடுக்காம போறதே கிடையாது. நிச்சயமா கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு என்று கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த பண விஷயத்துல, பணத்தை கையாளுறதுல மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, இது வரைக்கும் நான் 5 பிரசங்கம் பண்ணேன். பணத்தை குறித்த நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்க கூடாது, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், கடனை எப்படி கவனிக்கணும், கடனை எப்படி மேற்கொள்ளணும், அதன் பின்பதாக பொருளாதார பஞ்சத்தை எப்படி இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, ஆசீர்வாதமா கொஞ்சம். இதுவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தி தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கடைப்பிடித்து விட்டு கர்த்தருக்கு கொடுக்கறத விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மணி சீரீஸே வேஸ்ட்டு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருந்தது, இது மட்டும் கசப்பாக இருக்குதுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த பிரசங்கமே நான் தொடர்ந்து 6 வாரம் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் பிரியமானவர்களே, நம்முடைய பணத்தை இந்த பூமிக்கு நமக்காகவும் ஞானமாய் செலவு பண்ண வேண்டும், அதே வேளையில் கர்த்தருக்கும் கொடுக்க வேண்டும். ஆமென். அடுத்த வாரம் தான் மிக முக்கியமான இன்னொரு செய்தியை பார்க்க போகிறோம். பண விஷயத்தில் பட்ஜெட்டிங், எப்படி நம்முடைய பணத்தை பட்ஜெட் பண்ணணும், வர சம்பளத்தை எப்படி பட்ஜெட் பண்ணணும், எப்படி பிரித்து எது எதுக்கெல்லாம் பணத்தை பிரித்து எப்படியெல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்லுங்க, பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் பேசின தயவுக்காக நன்றி. எங்களிடத்தில் இருக்கிற அத்தனை பணங்களும் நீர் கொடுத்தது, நீர் தந்தது. எங்களுக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுத்து கர்த்தர் எங்களை வாழ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை நிமித்தமாய் எங்களுடைய வருமானத்தில் ஒவ்வொரு பகுதியும் தகப்பனே, அது காணிக்கையோ தசமபாகமோ நன்றி காணிக்கையோ உற்சாக காணிக்கையோ தாராளமாய் நாங்கள் கொடுக்கிற வேற எந்த ஒரு காணிக்கையோ ஆண்டவரே, இம்மட்டுமாய் உமக்காக நாங்கள் கொடுத்து உம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உதவி செய்கிற கரமாய் இருக்கிறோம். உம்முடைய கரத்தினால கர்த்தர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் இந்த ஊழியத்துக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பல மடங்கு அவர்கள் பெருக கர்த்தர் கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகள், அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகங்கள், அவர்களுடைய மனப்பூர்வமான காணிக்கைகள், உற்சாகமான காணிக்கைகள், தாராளமான காணிக்கைகள் அத்தனையும் கர்த்தர் தகப்பனே
நீர் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து பல மடங்கு கொடுங்க. தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. அவர்கள் வாழ்க்கையில் பெருக கர்த்தர் கிருபை தாங்க. அவர்கள் வளரவும் தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை தாங்கவும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.